ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சித்தர்களை பற்றி பார்க்க போறோம். அதாவது சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆற்றலையும் அற்புதங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவங்க, ஆற்றலும் அற்புதம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவங்க பல யுகங்களா வாழ்ந்து வந்திருக்காங்க. பல யுகங்கள் அப்படின்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்ற மாதிரியான யுகங்கள்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எத்தனை ஆயுசு அப்படின்னா அது சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு யுகங்களும் பல லட்ச வருடங்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இவ்வளவு நம்ம அகத்தியரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த அகத்தியர் நாராயணனுடைய எல்லா அவதாரத்திலையுமே அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய நாராயணனுடைய 10 அவதாரம்னு சொல்றாங்க. அதுல 9 அவதாரத்திலையுமே நம்ம அகத்திய பெருமான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்க்கறது அகத்தியரை பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்றதுல முதன்மையானவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 18 சித்தர்கள்ல முதன்மையானவரும் சிறந்தவருமாக கருதப்படுபவர் அகத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு குருமுனி, கும்பமுனி, மகாமுனி, மைத்திரவர்ணன், ஊர்வசியர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய தோற்றம் பற்றி நிறைய விதமான கருத்துக்கள் உள்ளது. அதாவது அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம படத்துல நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. சீர்காழி கோவிந்தராஜன் நடிச்சிருப்பாரு. உயரம் குறைவாகவும் கொஞ்சம் தடிச்சும் இருப்பாரு. அது மாதிரிதான் அவர் இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த பொருத்தம் அவருக்கு சரியா இருந்திருக்கு போல. அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு. அவர் எப்படி இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வடக்குல தான் இருந்திருக்காரு. வடக்கு திசையில தான் இருந்திருக்காரு. வடக்கு திசையில இருந்து எப்படி நம்ம தமிழுக்கு தமிழுக்கான இலக்கியங்கள்லாம் கொடுத்திருக்காரு. இலக்கியத்தை வகுத்தவரே அகத்தியர்னு சொல்லப்படுது. அப்படி எப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னா, இந்தியாவுல எல்லா பக்கமுமே தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க. தமிழர்கள் நிறைய பக்கத்துல இருந்ததுனாலதான் அந்த தமிழுடைய பெருமையை அகத்தியர் மிகவும் அழகா சொல்லியிருக்காரு இங்க. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி உருவானார் அப்படின்னா, அவரோட தாய், தந்தை, அவரோட குரு யாரு அப்படிங்கறதெல்லாம் கருதப்படவே இல்லை. அவர் எப்படி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்திரர் வர்ணன் அப்படிங்கிறவங்க பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்திரனோட சாபத்தினால பூமிக்கு வந்திருக்காங்க. இவங்க ஊர்வசியினுடைய அழகுல ரொம்ப மயங்குறாங்க. அதனால மித்திரருங்கிறவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய உயிர் அணுக்களை ஒரு பானையில இருந்து வச்சிடறாரு. அந்த பானைக்குள்ள இருந்துதான் அகத்தியர் வெளிவந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படிதான் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி அவர் வடக்கு திசையில தான் இருந்திருக்காரு. இங்கே வரல, வடக்கு திசையில தான் இருந்திருக்காரு. இது ஆரியர்னு கூட சொல்றாங்க. அவரை ஆரியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவர் தெற்கு பக்கம் ஏன் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை சமப்படுத்துறதுக்காக வந்ததா சொல்லப்படுது. அதாவது வடக்கு திசையில இமயத்துல கைலாயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாம். அப்படி திருமணம் நடக்கும் பொழுது எல்லாருமே அந்த பக்கம் போயிருக்காங்க. யாராரு? தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு எல்லாருமே அந்த பக்கம் போகும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, பூமியே ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பூமி இறங்கின உடனே சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியை சமநிலைப்படுத்துறதுக்கு அகத்தியரை கூப்பிட்டிருக்காரு. அவர் உயரத்துல குள்ளமா தான் இருப்பாரு. இருந்தாலும் அவரை கூப்பிட்டு நீ தென் திசை பக்கமாக போ, இந்த பூமி சமநிலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரும் தென் திசை பக்கம் வந்திருக்காரு. அவர் மனசுல நினைச்சாராம், நம்ம திருமணத்தை பார்க்க முடியாதோ அப்படின்னு. ஆனா சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, நீ போ, அங்க உனக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவரும் தென் திசையை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா, வடக்குல இருந்து தெற்கு பக்கம் நோக்கி செல்லும் பொழுது விந்திய மலை பணிந்து தாழ்ந்து நின்றதாம். ரொம்ப பணிஞ்சு நின்னதான். அப்ப அகத்தியர் சொன்னாராம், நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீ தாழ்ந்தே தான் இருக்கணும், நீ மேல உயரமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென்பக்கம் போனாராம். தென்பக்கம் போன உடனே பூமி சமதனம் ஆயிடுச்சாம். சமம் ஆனதுக்கு அப்புறமா சிவபெருமானுடைய வைபவம் சிறப்பாக நடைபெற்றதாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வடக்கு திசையிலிருந்து தென் திசைக்கு வந்திருக்காரு. திருமண ஏற்பாடு அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. அங்க இருந்து இங்க எவ்வளவு வேகத்துல வந்திருப்பாரு.
கொஞ்சம் யோசிங்க. நம்ம அந்த காலத்துல இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வடதிசையிலேருந்து தென் திசையில எவ்வளவு செகண்ட்ல வந்திருக்க முடியும்? எவ்வளவு ஒரு நேரத்துல வந்திருக்க முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து திருமண வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க. இவரு இங்க வந்தது உடனே அங்க திருமணம் நடந்திருக்கு. அப்ப எவ்வளவு வேகமா வந்திருக்கணும்? அப்ப எவ்வளவு ஆற்றலும், திறமையும் அவருக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி வந்த உடனே பூமி சமதளம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடைபெற்றதாம். அந்த திருமண கோலத்த பொதிகை மலையிலிருந்து யாரு? நம்ம அகத்தியர் கண்டு களிச்சாராம். பாருங்க, இப்பதான் நம்ம செல்லுல பார்க்குறோம் அங்க நடக்கிற விஷயத்த இங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி அகத்தியர் சிவபெருமான் பார்வதியினுடைய திருமணத்தை கண்டு கழித்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் அகத்தியரை பத்தின பெருமைகள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.